கேஸ் முடியல என்னால். இங்கேருந்து இங்கே வரதுக்கே நாக்கு தள்ளுது. இதில் எப்படி இங்கேருந்து லடாக் போக போகிறேன்னு தெரில. அதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு சேர்த்து வைக்கணும். அது கண்டிப்பாக போவோம் ஒரு நாளைக்கு. சோலோவாக போனாலும் பிரச்சனை இல்லை. இன்னொரு அடுத்த 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 இல்லை 4 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் இல்லை ஊட்டி பிளான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நான் இப்போ வீடியோவில் சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னு வைங்களேன், பாப்பா பாட்டுக்கு வீடியோ போட்டு காமிச்சிடுவாங்க அம்மாகிட்ட. எங்கள் 3 மாதம் கழிச்சு போகிறேன்னா பாப்பா வந்து இப்போயே வீடியோ காமிச்சிட்டான்னு வைங்களேன், என்னைய போட்டு சாவடிப்பாங்க 3 மாதம் வரையும். ஏன் இவ்வளோ தூரம் போகிறேன், ஏன் இவ்வளோ தூரம் போகிறேன் அப்படின்ட்டு 3 பேர்லாம் ஏறிட்டு போகிறாங்க. ஓகே, நம்மளும் போகலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் ரெக்கார்டாக வர மாதிரி பார்த்துக்கிறேன். ஏன்னு வைங்களேன், சார்ஜ் இல்லை, ஒரு பேட்டரி காலி. ஐயோ, இந்த கூகுள் மேப் எங்கே கூட்டு போகுதுன்னு தெரியலையே. பாறை மேலே ஏறுது, கீழே இறங்குது. சரி, கடுப்பாகுது. மேலே தான் போகுது. இன்னொரு 35 தானே இருக்கா? ஐயோ, என்னங்க ரோடு இந்த சைடு நான் வெறுக்கிறேன். இந்த சைடு வரவே முடியல. ஃபைனலாக நம்ம கிட்ட வந்துட்டோம். ஆனால் செம்ம ரோடுங்க இந்த சைடு. கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் வரையும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா வேலை பார்த்துட்ருக்காங்க. மற்றபடி அதுக்கடுத்தது இங்கே பாருங்களேன், ரோடு சூப்பராக இல்லை? ரைட், நல்லா இருக்கு. இந்த சைடு கொஞ்சம் இந்த பக்கம் நல்லா இருக்குங்க ரோடு. மேலே ஏறி இறங்குது, சூப்பராக இருக்கு. ஆப்போசிட்டில் பாருங்களேன், அங்கே மலை தெரியுதா? வளைஞ்சு போகுது. நல்லா இருக்கு. நான் ஆந்திரா சைடு போனல, ஸோ அந்த பிரிட்ஜ் மேலே போகிற மாதிரியே இருக்குது. கைஸ், இன்னும் ஒரு 28 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆப்போசிட்டில் ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் போட்டு போகாதீங்க. அப்புறம் விழுந்து வாருவீங்க, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி யூட்டர்னெல்லாம் பார்த்து இது பண்ணணும். ஒரு ரேஸ் பண்ணாதீங்க, சேம் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா போன வாட்டி ரேஸ் பண்ணுறப்போ வலிக்க விட்டுருச்சு. அதாவது இப்போ ஒரு ஸ்பீடு போகிறீங்க பார்த்தீங்களா, இப்போ ஒரு எவ்வளோ நான் மெயின்டைன் பண்ணுறேன், ஒரு 90 மெயின்டைன் பண்ணுறேன்னா அந்த யூட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா அதே 90 தான் இருக்கணும். மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் போகக்கூடாது. ஏன்னா லைட்டாக ரேஸ் பண்ணாலும் வீடு வலிக்கி விட்டுரும். ஸோ அதே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வேலூருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு வேறு ரோடு வேறு கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கு. இப்படி தான் போகணும். இவரே அங்கே நிற்கிறாருன்னு தெரில, பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரும். ஆப்போசிட்டில் ஒரு கேங்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. எனக்கு சார்ஜ் இருக்கான்னு தெரில, எவ்வளோ ரெக்கார்டாகவும் தெரில. நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன். என்னால் இந்த கேமரா ஆன் பண்ணாமல் இருக்க முடியல. ஏன்னு வைங்களேன், இந்த மாதிரி இடத்தெல்லாம் எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்கள்? சூப்பராக இருக்குல்ல? டிஃப்ரெண்டாக தெரியுது இந்த இடமே எனக்கு. நல்லா இருக்காண்ணா இடம். இந்த இடம்லாம் பதினாலு கிலோமீட்டர் கம்மிக்குது. ஓகே, ரெக்கார்டு பண்ணாமல் என்னால் இருக்க முடியல. ஏன்னா இந்த ரோடு சூப்பராக இருக்குது.
எங்கே பெட்ரோல் பங்குன்னு பார்த்து வச்சுக்கணும், ஏன்னா வரப்போ நின்றுட போகுது. எனக்கு 360 வாங்கணும் தான் ஆசையாக இருக்குது. இந்த X3ன்னு ஒரு மாடல் இருக்குது. ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. அது நல்லா இருக்குங்க. முன்னாடி இங்கே வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணுறது. ஆனால் என்ன கேமரா வாங்கணுமே, ஆல்ரெடி கோப்ரோ வச்சுக்கிட்டே ஓட்ட முடியல. இல்லைனா கோப்ரோ ஸ்டாண்டு மாதிரி ஆச்சும் வாங்கி பார்ப்போம். நல்லா இருக்கலாம் பாருங்களேன். வாவ், எவ்வளோ பெருசாக இருக்குது. இதேமாரி நான் வந்து கேரளாவில் போகும்போது தான் நிறைய சைடு இந்தமாரி பார்த்தேன். செம்மையாக இருக்கும் மழைலாம். கேரளா சைட்லாம் உள்ளே என்ட்ரி ஆகும்போது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வியூ பார்த்தேன். வீடியோ கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஐயோ, நான் பாட்டு போயிட்டுருக்கேன். வச்சுக்கணும். ஏய் 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 போகிறாங்க, பட்டுன்னு ஸ்லோ பண்ணிடுறாங்க. என்னத்த சொல்ல, அப்படியே ஒரே ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணி போக வேண்டியது தானே. நான் அப்பப்போ பேசுகிறதெல்லாம் இப்போ வந்து ஒவ்வொரு ஃபன் கிளிப்ஸாக எடுத்து அட்டாச் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இல்லைனா இல்லை ப்ரோ நான் எப்பயுமே நார்மலாக போடு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அந்த மாதிரியே வீடியோ போடுறேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி நானும் வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து அந்த கிளிப்ஸு எல்லாம் வச்சு ஆட் பண்ணி போட சொன்னாங்க அந்த ஃபன்னாக. ஸோ நானும் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் ஓகே தான் எனக்கும். அப்போ தான் பழகும். இந்த கூகுள் மேப் என்ன சுத்த விடுதுங்க. இந்த வேறு கேமரா ஹேண்டில் பண்ண முடியல. ஆனால் வண்டி வேறு வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 3 கிலோமீட்டர் தான் போனால் வெளியே தான் நிற்கணும். ஏன்னா 3:30 மணிக்கு தான் ஓப்பனு. அப்படி தான் கூகுளில் இருக்குது. போய் கேட்போம். சீக்கிரம் உள்ளே விட்டாங்கன்னா போவோம். இல்லை 3:30 தானா லேட்டாக வரலாம். கடவுளே, புயல் வேகத்தில் போய் கொண்டு இருக்கிறேன். நடுப்புல எதுவும் வரக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் யாரையும் கலாச்சி வீடியோ போடக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ அவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் ஹர்ட் ஆவாங்கள்ல. ஐயோ 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 சாரி 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 சாரி. லாரிக்காரன் வேற எவன் உயிரை வாங்குறான். வந்துட்டேன், ஒரு வழியாக வந்துட்டேன். போனேன் எனக்கு வழி விடுறாங்க. வந்துட்டோம். பாருங்க, ஒரு வழியாக வந்துட்டோம். ஆரி பின்னாடி போகிறது எனக்கு பயமாக இருக்குது. கல் அடிக்குதுங்க. சே, டிஸ்டன்ஸ் விட்டு தான் மெயின்டைன் பண்ணோம். நல்லா இருக்குல்ல. இது வந்து ஃபீனிக்ஸ் ரைடர் ஒருத்தர் வந்து இந்தமாரி வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. வீடியோவாக அது ஃபோட்டோ என்னமோ பார்த்த மாதிரி இருக்குது. இங்கே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவரு எங்கே பார்த்தாலும் சுற்றுறாருங்க. நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா பண்ணுற, நானும் வரேன் ப்ரோ அப்படின்றீங்க. ஆனால் எமர்ஜென்சிக்கு போட்டாலும் வரமாட்டீங்க, நார்மலாக போட்டாலும் வரமாட்டேங்க. சரி பார்ப்போம், அடுத்த வாட்டி பரதமலைக்கு எத்தனை பேர் வரீங்கன்னு. எனக்கு கூப்பிட்டு போகிறதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. எனக்கு என்னம்மா பிரச்சனை, என்னால் அவங்களுக்கு ஏதோ ஆகிடுமோன்னு ஒரு பயம் தான் எனக்கு. நாளைக்கே வந்து சும்மா நிறைய கூப்பிட்டு போகிறேன்னு வைங்களேன், பின்னாடி உட்கார வச்சு. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஆகுதுன்னு வைங்களேன், அவங்க வீட்டில் என்னை எவ்வளோ திட்டுவாங்க. அதெல்லாம்ங்க தேவையில்லாது. அதுக்கு தான் நான் பயப்படுறதே. இல்லைன்னா என் ஃப்ரெண்டை கூட நான் கூப்பிட்டு போவேன். அவங்க கூட வரேன்னு சொன்னான் ஏற்காட்டலாம். வேணாண்டா எப்பா, உங்கள் வீட்டில் என்னை பிடிச்சி திட்டுறதுக்கா. ஏன்னா அந்த மாதிரி திட்டு வாங்கிட்டு இது வாங்கிட்டு தான் போகணுன்னு இல்லை. என்ன எங்கள் அம்மா திட்டுறாங்கன்னா என்னையோட போகட்டும். எத்தனை மணிக்கு ஓப்பன் தெரில, எத்தனை மணிக்கு க்ளோஸுன்னு தெரில. ஆனால் இங்கே டாப் பிராண்டு தாங்க இருக்குது. நாங்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்கு. நான் மட்டும் தான் சிங்கிளாக வந்திருக்கேண்ணா. ஐயோ, இது வேறு தொல்லையா. இங்கே வந்தவன் இங்கே வந்து இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் இது எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க, எத்தனை மணிக்கு க்ளோஸ் ஓப்பன்?
உள்ளே போகலாமா? ஓப்பனில் இருக்குமா? ஓகே ஓகே. ஐயோ எனக்கு பயங்க, வண்டி எப்படி விட்டுட்டு எப்படிங்க போகிறது? ஐயோ சரி ஓகே, போய் சுற்றிட்டு வருவோம். வண்டி பார்க்கிங் இருந்துச்சுன்னா நான் விடுவேன். என்னங்க அது? இந்த பக்கம் கூப்பிட்டு போகுது. இங்கே இவ்வளோ தள்ளு வண்டி கடை இருக்குது. ஏன் ஒரு கடையும் ஓப்பனில் இல்லை? ஓ மை காட். சேஞ்ச் வேறு எடுத்துகிட்டு வரலங்க, என்ன பண்ண போகிறோம் தெரில. பைக் பார்க்கிங் இருக்கான்னு கொஞ்சம் பார்ப்போம். நல்லா இருக்குல்ல? ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கேன். வண்டியை உள்ள விட வேண்டியதான். இல்லை பார்க்கிங் இருக்கான்னு தெரில. பார்க்கிங்க ப்ரோ இங்கே எங்கே இருக்குது? உள்ள தேங்க்ஸ் ப்ரோ. நல்லா இருக்கு. எங்கெங்க விடுறது வண்டியை? அந்த பக்கம் தான் போகணும். ஐயோ என்ன வண்டி விட்டுட்டு போ பயமாக இருக்கு. முன்ன பின்ன வந்தால் தான் தெரியும்னு வாங்க. இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. அப்படி பின்னாடி வரம்மா. ஆனால் இங்கே உள்ள எங்கண்ணா பார்க்கிங் இருக்கு? பார்க்கிங் ஃப்ரண்ட்லையா? கோயிலூர் போகிறோம். லெஃப்டா? சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. என்னண்ணா எவ்வளோ? உள்ளே இருக்க பார்க்கிங் இருக்கா? சரி ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா புதுசு என்னண்ணா ஓ ஸ்ரீபெரும்புதூர் தானே? இங்கே உள்ளது தானே? பார்க்கிங் அமௌண்ட் இருக்கா? அமௌண்ட் இருக்கா இங்கே? பார்க்கிங் அமௌண்ட் இருக்கோ? ஓகே 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 ஓகே. இல்லை நான் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும்ல, அதுக்கு தான். நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் வந்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிபேண்ணா, கேஷ் வச்சுருக்க மாட்டேன். சேஃபாக இருக்கும்ண்ணா? சேஃபாக இருக்கும்ண்ணா. யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா? ஆமாண்ணா. எது என்ட்ரன்ஸு? பார்க்கிங் அங்கே விட்டுட்டு கோயில் உள்ளே போகணுமா? நிறைய சாத்திட்டு இருப்பாங்கண்ணா. அதை 1 மணிக்கு சாத்திருப்பாங்கள்ல? கரெக்டாக ஒன்று ஆகுது. சரி இங்கே வெயிட் பண்ணிட்டு போகலாம்ல? 3 மணிக்கு தான் இருப்பாங்க. ஐயோயோ இப்போ சுற்றிட்டு வந்தால் சார்ஜ் போட மாட்டிங்களே? வெளில போய்ட்டு வரலாம். வண்டி டோக்கன் வச்சுங்க. இப்போ வருவீங்களே? ஆமாம். அப்போ டோக்கன் காமிச்சிருங்க என்கிட்ட. சரி ஓகே. எவ்வளோண்ணா? 15ஆ? நினச்ச மாரியே நடக்குது. 3 மணி கரெக்டாக திறப்பாங்களாம். போயிட்டு கொஞ்சம் நேரம் லைவ் போட வேண்டியதான். க்ளவுஸு உள்ளே வச்சுட்டோம். ஐயோ வேற மறந்துக்கிறேன். இது ஒரு பயங்க. 2000 ரூபா க்ளவுஸை தொலைச்சிட்டேன்னு வைங்களேன், கதை முடிஞ்சிச்சு.
சரி, நான் போய் குளத்தை பார்த்துட்டு வரேன். கோயில் கூட அப்புறம் போய்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வரதுனால எவ்வளோ பிரச்சனை பாருங்க. எனக்கு இந்த பக்கம் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில. ஆக்சுவலாக வந்து டைமிங் சொல்கிறேன் கேளுங்க. கோயிலில் வந்து கோயிலுக்கு வந்து 1 மணியோட க்ளோஸு, அதுக்கப்புறம் 3 மணிக்கு திறப்பாங்க. ஆனால் வந்து இந்த தண்ணி பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி வரையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வண்டியை விட்டுட்டு நம்ம அப்படியே இதில் போகிறோம். பார்க்கிங் உள்ளே தான் நிறுத்த போகிறோம். நல்லா இருக்குல்ல, இது மீன்லாம் இருக்குங்க உள்ளே. ஸோ நம்ம அப்படியே நடந்து போவோம். நான் கோயில் உள்ள எனக்கு தெரிஞ்சு கேமரா அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம கோயில் பார்க்கறதோட இங்கே தண்ணி பார்த்தா செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து போயிட்டு பார்க்கிங் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வரேன். சார் ஓகே. ஆக்சுவலாக அந்த டோக்கன் கொடுக்குற அண்ணன் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டேங்க. அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த அவர்கிட்ட பைக் விட்டுட்டு நம்ம வந்து வரப்போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இப்படியே ஏறி போனால் முடிஞ்சிடும், வேலை முடிஞ்சிச்சு. அவர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு பைக் விட்டுட்டு வந்துடலாம். அண்ணன் பைக் பார்த்துக்கோங்க, நான் போய் சுற்றிட்டு வரேன். ஓகே, பார்த்துட்டேன் இடத்த, போய் சுற்றிட்டு வரேண்ணா. பைக் மட்டும் பார்த்துக்கோண்ணா. இங்கேயா? எனக்கு பைக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அந்தமாரி பார்க்கிங் இருக்குது. அந்த அண்ணன் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜிபே தானேயா இருக்குது, காசு எதுவும் எடுத்துகிட்டு இல்லையே. இதுக்கு தான் நான் என் காசு கையில் எடுத்துகிட்டு வந்துடுது. ஓகே, அதாவது உள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸில் இது மேலே ஏறுறேங்க. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 9 to 5. என்னங்க குளம் தெரிய மாட்டேங்குது. ஐயோ, என்னையோட பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. ஃபீனிக்ஸ் ப்ரோ, இங்கே நீங்கள் வந்திருக்கீங்கல்ல? அப்பா, எனக்கு வண்டி நிப்பாட்டுறது தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இந்தமாரி அன்சேஃபாக நான் விட்டுட்டு வரமாட்டேன். பைக்கு போச்சுன்னா அவ்வளோதான். ஸோ பாப்பு விட்டு வர தான் பயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கோயில் உள்ள விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேமரா அலோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் போகல, நம்மளுக்கு கோயிலெலாம் பழக்கம் இல்லை. இருந்தாலும் 3 மணிக்கு திறப்பாங்க. டைம் இருந்தால் நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கேமரா எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, தூக்கி பேக்கில் போயிட்டு வரலாம். நான் மெயினாக வந்ததே இந்த குளத்தை பார்க்க தாங்க. இது 133 ஏக்கர்னு சொன்னாங்க. எங்கே தேடுறதுண்ணா? இதுக்கு தான் முன்ன பின்ன யாராச்சும் வந்தவங்களை கூப்பிட்டு வந்துருக்கணுன்றது. ஆனால் நல்லா இருக்குது. கொஞ்சம் தூரம் போய் காமிக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி அங்கே ஒரு மியூசியம் இருக்குன்னு சொன்னாங்க. எங்கே ஒரு இடம் போகுது? ஐயோ, எல்லாம் லவ்வர்ஸாக உட்காந்துருக்குச்சு. எரிச்சலாகுது. தெரியாதனமாக வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணி போட்டுற போகிறேன். ஆனால் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. இது கீழே விழுந்தா என்ன ஆகுறது? எம்ஆர் லவ்வரு பாருங்களா. இந்தமாரி கோகாலாம் கட்டி வச்சா எல்லாருக்கும் யூஸாக இருக்குமே. இங்கே வந்து 5 மணியோட க்ளோஸு. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ரவுண்டாக நான் மேலே ஏற போகிறேன். ரவுண்டாக இருக்குல்ல, அது மேலே ஏற போகிறேன். நல்லா இருக்கு. ஹை, இந்த ஹைட்டாக இருக்குது, மேலே ஏறலாமா? ஓகே, ஏற வேண்டியதான். செம்ம ஹைட்டாக இருக்குங்க. அப்படியே போகணுமா? நல்லாயிருக்கு.
ஆமாம். ஆ என்னடா புரியல. லியோ T97. இது கேமராப்பா, இது எவ்வளோ கேளு. ஆமாம் 38,000. 38. ஆமாம் ரெக்கார்ட் ஆகும். ஆமாம் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து. ஆமாண்டா. சரி இப்படியே போகணுமா? போய் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் எடுத்தா நீங்கள் அண்ணாண்ட கேட்டு இருக்குல்ல. ஓகே. வெயிட் இருந்தீங்களா? ஆமாம். அது பக்கத்தில் செவில் வந்து இறங்கலாம். சரி ஓகே. கரெக்டாக வந்தாண்டு போனோம்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம். ஓகே சரி பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்த்துட்டு வரேன். ஐயோ போயிட்டே இருக்கு. போய்கிட்டே இருக்கு பாருங்க. இப்படி போய் அந்த லாஸ்ட் லெஃப்ட் இருக்கா? ஆமாம். இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ ஓகே. டிஸ்டன்ஸ் அந்த சைடு. ஓகே. அதே டிஸ்டன்ஸ் மறுபடியும் இப்படி தான் வரணும். ஓகே. அந்த சைடு போனால் மேபி இது தெரியும் நினைக்கிறேன், கோட்டை. பழைய சென்ட்ரல் ஜெயிலில் வந்து உள்ள. ஓகே. ஜெயில் ரூம் எல்லாம் தெரியும். சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஐயோ 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் எங்கே அங்கேருந்து வரீங்க? ஐயோ இவங்க வேற, எனக்கு ரொம்ப பயமாகுது. ஹெல்மெட் மாட்டிட்டு தான் சுற்றணும். வீடியோ இருக்க யாரும் இல்லை. ஓகே. அப்போ ஐயோ என்னங்க இவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. ஏதாச்சும் வண்டி கிண்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். 2 வீலர் போகிற மாதிரி இருந்தால் சூப்பராக அப்படியே பார்த்துட்டு போகலாம். இன்றைக்கி நான் செத்தேன். பாப்பு பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா விட்டுட்டு வந்திருக்கேன். அது ஸ்டாஃப் பப்ளிக் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட். இது உள்ள என்ன இருக்கு? அட பாவீங்களா, எங்கே பார்த்தாலும் பூட்டி வச்சிருக்கீங்க. அப்புறம் என்னத்துக்கா படிக்கட்டு கட்டி வச்சிருக்கீங்க? வந்தீங்கன்னா இப்படி தான் வரணும், பார்த்துக்கோங்க. ஏம்மா ரைடிங் ஜாக்கெட் வெயிட்டு, ஹெல்மெட்டு, தலை வலிக்குது. இருந்தாலும் வீடியோ எடுத்தாகணுமே. ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்லேயும் என்ன அது பயந்துட்டேன். ஐயோ லவர்ஸ் உட்காந்துருக்காங்களே, இந்த பக்கம் போகக்கூடாது. ஏன் அப்படி பண்ணுறீங்க? புளியங்க நிறையா இருக்குங்க இங்கே. புளியங்க இருக்கான ஹைட்டாக இருக்கே. நம்ம அது மேலே போய் வீடியோ எடுப்போமா? அங்கே தான் நல்லாயிருக்கும் வியூ பாயிண்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் குளம் தான். விழுந்தா எலும்பு கூட தேராது போலையே. நான் தண்ணியெலாம் நல்லா விளையாடுவேங்க. என்ன பிரச்சனைனா ஆனால் நீச்சல் தெரியாது. வயசு என்ன இவ்வளோ புளியங்க இருக்குது? கள்ளத்துக்கு அடிச்சாத்து சொல்லுவாங்களா? கீழேயோ நல்லா விழுந்துருக்குங்க. ஐயா இந்த வருங்க வந்ததுக்கு புளியாங்கா நல்லா இருக்குல்ல. எத்தனை பேருக்கு புளியாங்கா பிடிக்கும்? யார் யாரு தூங்குறாரு படுத்துக்கிட்டு மேலே? இது வேலூர் கோட்டை மாதிரி தெரியலையே, லவர்ஸ் கோட்டை மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் லவர்ஸாக உட்காந்துருக்காங்க. இங்கே படுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு? ஐயோ
இதெல்லாம் நான் எப்படி ஏறுறது? கம்பி கொடுத்துருக்காங்க. ஓ ஐயா, சூப்பராக இருக்குங்க. இருங்க வேறு என் ஃபோன் 2 ஃபோன் அங்கே வச்சுருக்கேன். நல்லா இருக்குல்ல? ஓ, இதெல்லாம் வந்து தாக்குறதா? எப்படி ஏறுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏறமா சேஃப் இல்லை, ஆனால் பார்த்து ஏற போகிறேன். ஏமா ஐயோ, சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ நேரம் வேணால் பார்த்துட்டு போகலாம். நல்லா இருக்குல்ல? இங்கே பாருங்களேன், இந்த சைடு மலை 133 ஏக்கரு. இப்படியே சுற்றிக்கிட்டு அது ஒரு 3 கிலோமீட்டர் ஆகும் போல். முடிஞ்ச வரையும் சுற்றிட்டு கிளம்புவோம். ஓகே, ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போவா. ஆப்போசிட் அப்படியே எடுத்து போய் விட்டுருமா? சரி, ஓகே. ஆமாண்ணே, சரி, ஓகே. ஆ, எனக்கு 25 வயசு தான். ஆ, சாப்பிட்டீங்களா? ஓ, ஆ, போயிட்டு தானே. டைம் ஆச்சு, சுற்றிட்டு அப்படியே. ஆனால் இப்படி நேராக தானே? ஐயோ, என்னங்க இது கம்மியாக இருக்குது. 1 2 3 4 டவர். அது ஆமாம், டவர் மாதிரி இருக்குது. இதே கட்டி வச்சுருக்காங்க. பூவா கோகுலு, அட பாவீங்களா, இதையும் விட்டு வைக்கலையா? எங்கே பார்த்தாலும் லவ். சி, ஐயோ, ஏன்னா தனியாக வந்துருச்சு கையில். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் மேலே நடந்து வந்திருப்பேன். சேஃப் தாங்க. ஐயோ, என்ன பண்ணுறானோ? காய்ஸ், இடம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த மழை டைம்லாம் வந்தீங்கன்னா வைங்களேன், கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயில் ரொம்ப அடிக்குது. நீ பேட அவுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னு வைங்களேன், அது வேற இறங்கிக்கிட்டே இருக்கு கீழே. இல்லை டைட்டாக போடணும்னு நினைக்கிறேன். செம்ம வெயிலுங்க. கேமரா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கா, அதனால தான் மொபைல் எடுத்துகிட்டு இருக்கேன். ட்ரைபேட் எடுத்துகிட்டு வந்தேண்ணா. ஆமாம், ட்ரைபேட் தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்க. இங்கே சைக்கிள்லாம் வருதுங்க உள்ளே. இது பாரு. பட் ஆனால் பைக்கு விட்டுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப தூரம் நடக்க வேணாம், அப்படியே நிறுத்தி பார்த்துட்டு போகலாம். நல்லா இருக்கு. ஆனால் பைக்லாம் விட்டால் சூப்பராக இருக்கும். இடம் நல்லா இருக்குது. பட்டு எங்கே நடக்க முடியனால இறக்கிது. ஃபஸ்ட்டு நான் போய்ட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு சாப்பிட்ணும். இல்லைன்னு வைங்களேன், போகிற வழியிலே நான் மயக்க மாட்டேன், விழுந்துருவேன். ஃபைனலாக நம்ம இங்கே பார்ப்போம். பாருங்களேன் இடம்லாம் எப்படி இருக்குன்னு. வியூ நல்லா இருக்குல்ல? எல்லாம் நிதம் பார்க்குறேங்க. ஓகே, முடிஞ்ச அளவு சுற்றிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே என் உடம்புல எனர்ஜி இல்லை, கேமராவில் சார்ஜும் இல்லை, ஸ்டோரேஜும் இல்லை. கைஸ், போதும், நம்ம கிளம்பியாச்சு. ஏன்னா அங்கே கோயில் மட்டும் வீடியோ எடுக்கணும். வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே, பத்திரமா இருக்கோம். ஸோ கோயில் மட்டும் ஒரு வீடியோ எடுத்து வந்துடலாம். அந்த அண்ணனை காணும், பார்த்துக்க சொல்லிட்டு போனா. இங்கே வந்து உட்காந்துருக்கி என்ன சாப்பிட்றாருப்பா. சரி ஆமாம், அவரும் எவ்வளோ நாள் தான் இருப்பாங்க. ஒரு உணவகம் இருக்குது, ஆனால் க்ளோஸில் இருக்குது. ஸோ இதை வந்து வீடியோ மட்டும் வெளில இருந்து காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. தெரியுதா? ஸோ தான் கோயில் என்ட்ரன்ஸு. கைஸ், கோயில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:30 மணி தான் திறப்பாங்களாம். இது வந்து லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறாங்கய்யா. பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்ட பகுதி. ஒரு மணி கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். கோயிலுக்குள்ளே கேமரா எடுத்துகிட்டு போக முடியாது. இதுக்கப்புறம் என்கிட்ட பேட்டரியும் காலி. இதோட இல்லை, வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பைக்கில் போகும்போது எடுப்போம். பா, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. நல்லா இருக்குங்க. ஆனால் கோயிலுக்குள்ளே வீடியோ அலோடு இல்லை. ஸோ இதான் என்ட்ரன்ஸ், பார்த்துக்கோங்க. அங்கேருந்து வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு குளத்துக்கு போனோம்னா முன்னாடி ஒரு ரைட்டு ஒன்று கட்டாகும், மேலே ஏறும் சின்னதாக வழி. அதில் ஏறி சுற்றிட்டு வந்துட்டு அப்புறமா கூட இங்கே வாங்க. ஆனால் அங்கே போய்ட்டு வரத்துக்கு இறச்சி போய்டும். ஓகே, கிளம்பலாமா? லாஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். ஸ்கூட்டருக்கு 15, காருக்கு 60, ஆட்டோக்கு 60. இந்திய தொழிலியத்துறை, வேலூர் கோட்டை. ஆன்லைனில் ஃப்ரீ போட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. ஓகே, கிளம்பலாமா? இதுக்கப்புறம் என்கிட்ட ஃபுட்டேஜ் எடுக்க மெமரி கார்டு இல்லைங்க. இதுக்கப்புறம் நிறையா வாங்கினாதான். ஸோ சுற்றின வரையும் சுற்றியாச்சு. நல்லாயிருக்கு வியூலாம். இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். ரெக்கார்டாவது. நோ, ரோட்டில் என்னென்ன பண்ணுற, ஏன்னா எப்படி பயமுத்துறீங்க எல்லாம் வந்துட்டு. நான் கடை ஏதாச்சும் ஒரு கடையில் நிறுத்தியே ஆகணும். ஹோட்டலில் சாப்பிட்டு தான் போகணும். அவுட் சைடு போயிடலான்னு பார்க்குறேன். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசை, பார்த்துட்டேன். ஸோ ரிட்டர்ன் கிளம்புறேன். இப்போ நிறையா நாளாக ஃபுட்டேஜ் எடுக்க முடில. இன்னொன்று சொல்லிக்கிறேன், நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ எடுத்துருங்க. ஸோ நம்மக்கிட்ட ஐயோ கேமராலேயே ஒரு மெமரி கார்டு தானே இருக்குது, எப்படி போகிறது, இன்னொன்று வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக விலாக் எடுக்க முடியாது. இருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு எடுங்க விலாகு. ஏன்னா நானே ஐஃபோன் வேணும், ஐஃபோன் இருந்தால் தான் எடுக்க முடியும் அப்படின்லாம் இருந்தேன். இருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு எடுப்போம், அதுக்கப்புறம் ஐஃபோன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். ஸோ அந்த பக்கம் போகணும். ஆமாம், இந்த பக்கம் தான் நுழைஞ்சோம். அப்பா வெயில், செம்ம வெயிலுங்க. அந்த பொண்ணு க்யூட்டாக இருந்துச்சுல.
ராங் ரூட்டில் போகிறாரு. பொறுமையாக போனால்